12th மேக்ஸ் எக்ஸைஸ் 4.5ல 9th 4th சம் சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே காட் இன்வர்ஸ் ஆஃபில் இருக்குது, எல்லாமே காட்டில் இருக்குது. நம்ம இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டேனாக மாற்றிக்கலாம். டேனாக மாற்றும் போது உள்ளார இருக்கிற வேல்யூ எப்படி ஆகிடும், ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ எக்ஸுங்கிறது 1/xஆக மாறிடும். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூங்கிறது 1/x + 2ன்னு ஆகிடும். காட் இன்வர்ஸ்னு வச்சுட்டே நம்ம ஃபார்முலா போடுறதுனாலும் போடலாம். பட் ஆனால் tan இன்வர்ஸ் வச்சு போடும்போது நம்மளுக்கு ஃபெமிலியரான ஃபார்முலாஸாக இருக்கும் இல்லையா, அதனால் அதுக்காக நான் டேனாக மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் a மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் பின்னு இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் a மைனஸ் b டிவைடட் பை 1 + a இன்ட்டு பின்னு இருக்குது. ஓகேவா? அப்போ இதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x, a இருக்கிற இடத்துல 1/x, bங்கிறது 1/x + 2. ஓகேவா? ஸோ மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை 1 + a இன்ட்டு b, இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஸோ 1/x இன்ட்டு 1/x + 2 விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற π/12. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும், ஜஸ்ட் இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுக்க வேண்டியதான், நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும். அப்போ என்ன ஆகும், tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே அது அப்படியே கிராஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே இதை மல்டிப்ளை பண்ணும்போது -x டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை இங்கே 1/1ன்னு இருக்குன்னு அர்த்தம். இங்கே எல்சிஎம் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2, இது ரெண்டு தாலையுமே இங்கே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்போ என்ன ஆகும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x² + 2xன்னு சேர்த்து மல்டிப்ளை பண்ணி அங்கே எழுதிக்கிறேன். இங்கே ப்ளஸ் 1 × 1 1, ஸோ 1 எழுதிக்கிறேன். டிவைடட் பை எல்சிஎம் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு π/12. இப்போ இந்த டினாமினேட்டரில் இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கிறேன். மீதி ரிமைனிங் இருக்கிறது எழுதிக்கலாம். இங்கே tan இன்வர்ஸ் என்ன செஞ்சிடறேன், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ tan மாறிடும். ஓகேவா? இங்கே -x + x கேன்சல் ஆகிடும். ஸோ 2 டிவைடட் பை x² + 2x + 1ன்னு இருக்கும். இந்த tan இன்வர்ஸ் ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு tan π/12ன்னு ஆகிடும். tan π/12 அப்படிங்கிறதுக்கு நம்ம வேல்யூ இப்போ போட்டுக்கலாம். பைங்கிறது 180, ஸோ 12ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20. எகெயின் இதை கேன்சல் பண்ணும்போது 15 கிடைக்கிது. 3 5s are 15 3s are 45. ஸோ இந்த இடத்துல இந்த tan π/12க்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கணும், 15 டிகிரின்னு எழுதிக்கணும். ஸோ tan 15ஓட வேல்யூ நம்மளுக்கு டேரெக்டாக தெரியாது இல்லையா, அதனால் நம்ம இதை என்ன செஞ்சுக்கலாம், நோன் வேல்யூஸாக மாற்றி எழுதிக்கலாம். tan 15 டிகிரியை நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸாக எழுதும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். tan 45 - 30 டிகிரி. ஸோ 45 - 30 15 கிடச்சிது. வேல்யூவும் நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. எகெயின் இது என்னது, tan a - b. முன்னாடி வச்சுருந்தோம் இல்லையா ஃபார்முலா, அதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். tan a - b இந்த இடத்துல இருக்கிறது தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ tan a tan 45 டிகிரி மைனஸ் tan 30 டிகிரி டிவைடட் பை 1 + tan 45 இன்ட்டு tan 30. ஓகேவா? அங்கே tan இன்வர்ஸ்னு இருந்ததுனால tan இன்வர்ஸை வெளியில் எடுத்திருந்தோம். இங்கே tan ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால tan a - tan b டிவைடட் பை 1 + tan a இன்ட்டு tan bன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ tan 45க்கு tan 30க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும். ஜஸ்ட் அதை கொண்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். tan 45ங்கிறது 1 மைனஸ் tan 30 அப்படிங்கிறது வந்து 1/√3. ஓகேவா? டிவைடட் பை 1 + tan 45 1, tan 30 1/√3. இது அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், √3 - 1 டிவைடட் பை √3ன்னு இருக்கும். டிவைடட் பை இங்கே √3 + 1 டிவைடட் பை √3ன்னு இருக்கும். ஸோ √3 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா √3 - 1 டிவைடட் பை √3 + 1ன்னு இருக்கும். இந்த வேல்யூ தான் இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? 2 டிவைடட் பை x² + 2x + 1 ஈக்குவல் டு √3 - 1 டிவைடட் பை √3 + 1. நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து ஏற்கனவே நம்ம அடிக்கடி ஃபெமிலியராக இருந்தது அப்படின்னா இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் தேவையே இல்லை. சைடில் ரஃப் ஒர்க்கில் போட்டுட்டு இதை ஆன்சரை கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணி மட்டும் இங்கே போட்டுக்கிட்டா போதும். ஜஸ்ட் இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஸோ 2 இன்ட்டு அதை விட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா காஞ்சுகேட் பண்ணிக்கலாம். காஞ்சுகேட் பண்ணால் டிவைடட் பைல இந்த ரூட்லாம் போயிடும் இல்லையா, அதனால் √3 + 1ஓட காஞ்சுகேட் √3 - 1. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயுமே நம்ம காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்டில் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இருக்கிறது என்ன ஆகும்னா a - b இன்ட்டு a - b. ஸோ a - b ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். டிவைடட் பை இங்கே வந்து a + b இன்ட்டு a - bங்கும்போது a² - b² ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கொயரோடையே டினாமினேட்டரை மட்டும் சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற டேர்மை வந்து
a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1ங்கும் போது எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது ஏ ஸ்கொயர். ஸோ ஏ என்ன அப்படின்னா எக்ஸு, பிங்கிறது வந்து இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 2 டிவைடட் பை 2ங்கிறது 1. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றும் போது எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு மாறிடுது. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே √3 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இங்கே மட்டும் √3 ஸ்கொயர் வந்து 3 மைனஸ் 1 2ன்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகிடும், இப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயருங்கிறத நியூமரேட்டர் கொண்டு போயிட்டு மீதி எல்லாத்தையும் இன்னொரு சைடில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆகிடும், எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இது ரைட் சைடில் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்படி எடுத்துகிட்டு போனால் என்னது, அதாவது இல்லைன்னா தலைகீழே பண்ணிக்கோங்க, ரெசிப்ரோக்கல் பண்ணிங்க. ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா? ரெண்டு சைட்லேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையுமே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு இருக்கும். இந்த 2வை நான் என்ன செஞ்சிடறேன், கீழே வந்துட்டு 2வை அங்கே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ரெசிப்ரோக்கலாக மாற்றுறோம். ஸோ 2 டிவைடட் பை √3 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 2 2 இருக்கா, அதுக்கு பதிலாக ஒரு 2ன்னு ஆகிடும். இங்கே √3 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரில் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது √3 மைனஸ் 1 மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த √3 மைனஸ் 1ஆலே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், காஞ்சிகேட் பண்ணுறோம். ஸோ √3 மைனஸ் 1க்கு காஞ்சிகேட் √3 ப்ளஸ் 1. ஸோ √3 ப்ளஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணி √3 ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு √3 ப்ளஸ் 1 டிவைடட் பை இது அப்படியே அது √3 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ √3 ஸ்கொயருங்கிறது 3 மைனஸ் 1ங்கும்போது 2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு √3 ப்ளஸ் 1ன்னு இருக்கும். இந்த 1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டா 1 இப்படியே கூட கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு அந்தாண்ட இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3. அப்போ எக்ஸ் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க எக்ஸுக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், √3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா?